கட்டின மனைவியே வந்து அவரோட உரிமை இல்லாம தொடக்கூடாதுன்னு போட்டிருக்கிற நம்ம சட்டம். ஒரு குழந்தைய கற்பழிச்சு கொண்டிருக்காங்க. இதுக்கு வந்து எவ்வளவு கொடுமையான தண்டனை கொடுக்கணும். ஆனா ஏன் நம்ம நாட்டுல அவங்க அவ்வளவு பெரிய தண்டனை வரல தெரியல. இதை பேசுறாங்க, வந்து அரசியல் பேசுறாங்க, அது பேசுறாங்க, சமூக இதெல்லாம் பேசுறாங்க. இதுக்கு சரியான தண்டனை என்னவா இருக்கும்னா, தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நம்ம பேசிட்டே இருக்கிறது மட்டும்தான். இந்த விஷயம் ஆர்த்தி போனா அடுத்த ஒருத்தி போறதுல அர்த்தமே இல்ல. ஆர்த்திக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இது பேசிக்கிட்டே இருக்கணும். அடுத்த ஒருத்தி வந்தாலும் அவளையும் சேர்த்து ஆர்த்தியும் சேர்த்து தான் பேசுறாங்க. வந்தாலும் சொல்றதுக்கு நாக்கு கூசுது. ஏன்னா அப்படி வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஸோ தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் தொடர்ந்து பேசுவோம் போராடுவோம். ஏன்னா நம்மளால பேச மட்டும் தான் முடியும், நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது. அப்படிதான் சட்டம் ஏகி தாங்க. அந்த புதுச்சேரியில நடந்ததுக்கு சாமி என் பிள்ளைங்க பூரா பதிவு போடுனுச்சு. தங்க பிள்ளை பதிவு போட்டு என்னடிமா செய்ய சொல்லுடி, பதிவு போட்டு என்ன செய்ய. நேத்துதான் ஒருத்தி பிள்ளைய பத்து போட்டு போயிட்டான்னு அந்த பிள்ளைக்காக வேண்டி அழுது தீர்த்து முடியல சாமி. இப்ப மீண்டும் ஒரு 9 வயசு குழந்தைக்காக வேண்டி மீண்டும் அழுகுற சூழ்நிலையாத்தான் இருக்கு. ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன், பெண்ணா பிறக்க கூடாது, அடுத்த ஜென்மத்துல மண்ணா பிறக்கணும் அப்படின்னு. மீண்டும் இருக்க எங்க பெண் ஜென்மங்களுக்கு அது பச்சை குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டாங்க தங்கம். பச்சை குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டாங்க. குட்டச் பேட்டச்ச வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து என்ன செய்ய. ஆம்பளை பிள்ளைய ஆசைப்பட்டு பெத்துக்கிட்டா பத்தாது தங்கம். அதுக்கு சொல்லி கொடுக்கற விதத்துல சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அடே சாணியனே, உங்க ஆட்டால எந்த கண்ணுல பாக்குறியோ அதே கண்ணுல குழந்தையா இருந்தாலும் கிழவியா இருந்தாலும் பாருடா. கட்டுற ஒருத்திய மத்திலும் தான் காம பார்வை பாக்கணும். மத்த எல்லாத்தையும் தாயா பாருடான்னு சொல்லி வளர்க்கணும் சாமி. எத்தனை சொல்லி வளர்த்தாலும் தங்கம் தண்டனைகள் ஜாஸ்தி ஆகணும். அவங்களை நிக்க வச்சு ஒருத்தனை வெட்டினாலும் தங்கம் எந்த பிள்ளையும் தொட மாட்டாங்க சாமி. பயப்படுவானுங்க. தண்டனைகள் அதிகமாகணும் சாமி. இதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல. இந்த கவர்மெண்ட் தான் இது பண்ணணும். அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிற அந்த தங்க ஆத்மா சாந்தி அடையணும்.